நம்ம அந்தர்யோகத்தில் உத்தவ கீதையில் உள்ள முக்கியமான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். ஸ்லோகங்களை நாம் சொல்கிறதில்லை, இருந்தாலும் ஸ்லோக அர்த்தங்களை நாம் சிந்தனை செய்து வருகின்றோம். அந்த வகையிலே யது மகாராஜாவானவர் அவதூத சன்னியாசி இடத்திலே சென்று கேட்கின்றார், நீங்கள் உங்களிடத்தில் எதுவுமே இருக்கவில்லை, ஆனாலும் நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். நான் ராஜாவாக இருக்கேன், எனக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் என்னிடத்தில் அந்த மகிழ்ச்சி இல்லையே. நீங்கள் அப்படி மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக இருப்பதற்குரிய காரணம் என்ன? எனக்கு தெரிகின்றது, என்னிடத்தில் இல்லாத ஏதோ ஒன்று உங்களிடத்தில் இருக்கின்றது என்று தெரிகின்றது. அந்த ஒன்றை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறார். அதன் பிற்பாடு இந்த உபதேசமானது தொடங்குகின்றது. இல்லை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னே பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவு செய்து வைகுண்டம் எழுந்தருள போகின்றார். அப்பொழுது தேவர்களெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் வைகுண்டம் வந்தருள வேண்டும், வந்து நீண்ட நாள் ஆகிவிட்டது சொல்லி. எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, வருகின்றேன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் ஒரே ஒரு காரியம் முடியாமல் இருக்கின்றது, அதையும் பார்த்து விட்டு வருகின்றேன். என்னென்றால் யது குலத்தினுடைய அழிவை நான் பார்த்து விட்டு வர வேண்டும். யாதவ குலத்து அழிவை நாம் சொல்லுவோம். சில நேரத்தை என் கண்ணால் இதெல்லாம் பார்க்காம போய் சேர்ந்துடணும்னு சொல்லுவோம். பொதுவாக சொல்லுவோம், கோபத்தில் விரக்தியில் சொல்லுவோம். ஆனால் போக மாட்டோம். அது நம்ம கையிலையும் இல்லை, போகிறது பகவான் கையில் தான் இருக்கு. சும்மா பேசிக்கிறது. இந்த வயதானவராக சலிப்பு வந்தால் சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. பிற்பாடு அப்போ தெரிந்து கொள்கின்றார் உத்தவர், நீங்கள் இந்த எதுக்குலத்தின் அழிவை தடுக்க போகிறதுல தெரிகின்றது, ஆகவே நீங்கள் போய் தான் தீரப்போகின்ற என்று எனக்கு தெரிகின்றது. உத்தவர் யாருன்னா கிருஷ்ண பகவானுடைய பால்ய நண்பர், சிஷ்யனும் கூட. ஆகவே அவர் கேட்கின்றார், நீங்கள் வைகுண்டம் செல்லும் பொழுது என்னையும் உடனே அழைத்து செல்லுங்கள். இப்போ பகவான் சொல்கிறார், அதெல்லாம் இல்லை, நான் வந்த நோக்கம் வேறு, அது முடித்து செல்ல போயிடும். உனக்கு இன்னும் கொஞ்சம் பிராரப்தம் இருக்குது, உனக்கு இங்கே இருக்க பிடிக்கவில்லை என்ற ஒரு இடத்தை சொல்கிறார். அந்த இடத்தில் சென்று நீ தங்கியிருந்து உடைய காலத்தை கழித்து பிறகு என்னை வந்து சேரலாம் என்று சொல்கின்றார். இல்லை, உங்களை விட்டு என்னால் இருக்க முடியவில்லை, உங்களை பிரிவதற்கு மனம் இல்லைன்னு சொல்லி சொல்லும் பொழுது, இல்லை நீ பிரிந்து தான் ஆக வேண்டும், அதற்காக சில உபதேசங்களை உனக்கு நான் செய்கின்றேன் என்று பகவான் அவருக்கு செய்த சில உபதேசங்கள் தான் உத்தவ கீதை. அர்ஜுனனுக்கு செய்தது பகவத்கீதை யுத்த காலத்தில் செய்தார். தன்னுடைய வாழ்க்கையுடைய நிறைவிலே அவதார நோக்கத்தை நிறைவு செய்து செல்லும் பொழுது தன்னுடைய நண்பனாகிய உத்தவருக்கு செய்தது உத்தவ கீதை. அவருடைய பெயரிலேயே வழங்குகின்றது. அர்ஜுனனுக்கு செய்து அர்ஜுன கீதைன்னு வரல, பகவத்கீதைன்னு சொன்னோம். இங்கே உத்தவ கீதை என்று பெயர் வந்து சொல்லி பார்த்தோம். உத்தவருக்கு தியாகம் முதலிய பண்புகளை எல்லாம் பெற வேண்டும் என்பதாக சொல்லி வந்த பகவான் கடைசியில் உத்தவரானவர் பகவானை சரணடைந்து எனக்கு மேலும் சில உபதேசங்களை முறையாக செய்தருளுங்கள் அப்படி கேட்டு நிறைவு செய்த பிறகு இன்றைக்கு நாம் பார்க்க போவது பகவான் பேசுகின்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச. பகவான் பேசுகின்றார், உபதேசத்தை தொடங்குகின்றார். உத்தவர் தன்னை முழுமையாக பகவானிடத்தில் ஒப்படைத்த பிறகு, சரணடைந்த பிறகு பகவான் பேச ஆரம்பித்தார். இதுதான் ஒரு முறை. எப்பொழுதுமே கேட்பவர்கள் கேட்டு முடித்த பிறகுதான் பதில் சொல்பவர்கள் பதில் சொல்ல வேண்டும். கேட்குறவர் கேள்வியும் சுருக்கமாக அழகாக சொல்லி முடிச்சிடணும். கேள்வியை பெரிய பேராகிராஃப் போல கேட்கக்கூடாது, அதுக்கு பேர் கேள்வி இல்லை. அப்புறம் பேசுகிறவர் உபதேசம் செய்வர் ஆரம்பித்த பிற்பாடு அமைதியாக இருக்கணும். தனக்கு வர சந்தேகங்களை முடிந்தால் குறித்து வைத்துக்கொண்டு ஞாபகம் வைத்துக்கொண்டு பேசி முடித்த பிறகு அவர் இடத்துல கேட்கணும். பேசும்பொழுதே கேட்டால் அந்த ஃப்ளோ போயிடும், அது தெரியறதில்லை நிறைய பேருக்கு. ஆகவே இங்கே உத்தவர் சரணடைந்த பிறகு பகவான் பேச ஆரம்பித்தார். கீதையிலும் அப்படி தான். அர்ஜுனன் சொல்கிறதெல்லாம் சொன்ன பிற்பாடு கடைசியில் 2வது அத்தியாயத்து 11வது ஸ்லோகத்து மேலே தான் பகவான் பேச ஆரம்பிக்கிறார், உபதேசத்தை ஆரம்பிக்கின்றார். சிரிப்பவரை போல பிரகசன்னிவ அப்படி சொல்லுவாங்க. அந்த பிரகசன்னிவன்ற வார்த்தைக்கு பக்கம் பக்கமாக எழுதுகிறாங்க பெரியவங்கள்லாம், விளக்கங்கள்லாம். ஆமாம். ஆக எங்கேயும் பகவான் அது போல் உபதேசத்தை ஆரம்பித்து விடுகின்றார், துவங்குகின்றார். இனி உத்தவ கீதை முடிகின்ற வரை பகவானுடைய உபதேசம்தான் வரப்போகின்றது. இவ்வளவு தூரம் பகவானை பேச வைப்பதற்கான காரணம் என்ன? யாருக்கு அந்த சக்தி இருந்தது என்றால் உத்தவருக்கு அந்த சக்தி இருந்தது. அதற்கு காரணம், அவன் பகவானிடத்திலே சரணாகதியை செய்து விட்டான், தன்னை முழுவதுமாக ஒப்படைத்து விட்டான். அதுதான் இங்கே முக்கியம். அதுதான் சொல்லும், ஒரு உத்தமமான குருவை பேச வைக்கக்கூடிய சக்தி தகுதி யாருக்கு இருக்குன்னா
உத்தமமான சிஷ்யனுக்கு தான் இருக்கு. அவனுக்காக அன்றி வேற யாருக்காகவும் ஒரு நல்ல குருவானோர் பேச வேண்டிய அவசியமில்லை, பேச வைக்கவும் முடியாது, பேசவும் மாட்டார். தகுதி அறிந்து தகுதியுள்ள சிஷ்யன் வந்தால் தானே முன் வந்து அவனுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அவனை நிறைவுபடுத்தி விடுவார். அதுதான் அந்த மகத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். ஆக பகவானுடைய முதல் உபதேசம் இங்கே பெரும்பாலும் 90% வேல்யூஸ் தான் வரும், பண்புகள் தான் வரும். வேதாந்தம் ரொம்ப குறைச்சலாக தான் வரும், சில இடத்துல தான் வரும். பெரிய அளவுக்கு வேதாந்தம்லாம் நிறைய பண்புகளாக வேல்யூஸாகவே சொல்லிட்டு போவார். இங்கே பகவான் சொல்லுகின்ற முதல் வேல்யூ செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வு. மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய முதல் பண்பு பொறுப்புணர்ச்சி, பொறுப்புணர்வு சொல்றார் பகவான். அந்த பொறுப்புணர்வு ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான ஒரு பண்பு. 6வது அத்தியாயத்தில் உத்தரே ஆத்மனோ ஆத்மானம் சொன்னார். உன்னை நீயே உயர்த்தி கொள்ள வேண்டும், உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவன் சொன்னார். உன்னை நீதான் உயர்த்தி கொள்ள வேண்டும், மற்றவர்கள் யாரும் உன்னை உயர்த்த முடியாது. சில நேரத்தில் சில வேலைகளுக்கு சில பேர் சிபாரிசு தான் செய்ய முடியும், பிறகு தான் தன்னுடைய திறமையினால அந்த இடத்துல என்ன பண்ணணும், தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் நம்ம பண்ண முடியாது. ஆக உனக்கு நீயே பகைவன், உனக்கு நீயே நண்பன் அப்படி சொல்லி 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் நம்ம பார்த்திருக்கின்றோம். இங்கும் இந்த 19வது 20வது ஸ்லோகங்கள் உடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு நீதான் காரணம், நீதான் பொறுப்புன்னுடுறார். நல்ல வார்த்தை. எப்படி, எப்பொழுது உத்தவர் தன்னை முழுமையாக சரணடைந்து பகவானிடத்தில் ஒப்படைத்து விட்டார். ஒரு நதியானது எப்படி தன்னுடைய எல்லா நீரையும் கொண்டு சென்று இறுதியில் கடலில் கொட்டி விடுமோ அதுபோல தன்னை முழுமையாக பகவானிடத்தில் ஒப்படைத்து விட்டார். நான் எதுவுமே இல்லை, நான் ஒன்றுமில்லை, எல்லாம் நீங்கள் தான் சொன்ன பிறகு பகவானுடைய டீச்சிங் என்ன தெரியுங்களா, நீ தான் உனக்கு எல்லாம் சொல்லிடுற. இதுதான் இங்கே விசேஷம். ஆமாம், நான் எதுவுமே இல்லைன்னு சொன்னவர் இல்லை நீ தான் எல்லாம் சொல்லிடுற. இந்த வார்த்தையை நாம் விசாரம் பண்ண போகிறோம். நான் ஒன்றுமே இல்லை என்று நாம் கையை விரித்த பிறகு பகவான் சொல்லுகின்றார், இல்லை நீ தான் எல்லாம்ப்பா அப்படின்னு சொல்கிறார். நல்ல இடம் இதெல்லாம். உத்தவகீதையில் விசேஷமான நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகின்றது. ஒரு கால் உத்தவர் கையை தூக்கி இல்லை எல்லாம் நான் தான் சொன்னேன். என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா, மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயை நீ தாண்ட முடியாது, போயிட்டு வான்னுடுவார். நான் தான் எல்லாம் சொன்னா சரி பாரு சொல்லிடுவார். நானும் ஒரு கை பார்த்துடுறேன்னு சொல்வார். உன்னால் தான் எல்லாம் முடியும் சொல்றார். எப்பொழுது முழுவதுமாக இறைவனிடத்திலே சரணடைந்த பிறகு சொல்லுகின்றார். ஆக பகவான் இங்கு பொறுப்புணர்ச்சி என்பதை பண்பாக சொல்றார். செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவரவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு அவர்கள் தான் பொறுப்பு. எங்கெல்லாம் வெற்றி பெற்றிருப்போமோ நம்ம வாழ்க்கையில அங்கெல்லாம் நாம் பொறுப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு இருந்திருப்போம். நம்ம செல்போன்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைங்க. பேசிகிட்டு இருக்கும்பொழுது இது ராமாயண மகாபாரதம் போல் கதை இல்லை. ஆமாம், அந்த ஃப்ளோ போச்சுன்னா நமக்கு விஷயங்கள் சரியாக வரணும். மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்லைன்னா வெளியே போய் செல்ஃபோனை நிறுத்திட்டு வாங்க. எங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற்றிருப்போமோ அங்கெல்லாம் நம்ம பொறுப்புணர்ச்சியுடன் செயல்பட்டிருப்போம். அது உண்மை. எப்பெல்லாம் வாழ்க்கையில் தோல்வி அடைந்திருப்போமோ அப்போ எல்லாம் நாம் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இருந்திருப்போம். அதுவும் ஒரு காரணமாக இருந்திருப்போம். ஆக இங்கு பகவான் போதிக்கின்ற கருத்து ஃப்ரீவில் என்றால் நாம் தேர்ந்தெடுத்து செயல்படும் வாய்ப்பு. வாழ்க்கையில் எல்லாருக்குமே தேர்ந்தெடுத்து செயல்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தேர்ந்தெடுத்து செயல்படுவது. இன்னைக்கு அந்தர்யோகத்துக்கு வரலாமா வேற எங்கன்னா போகலாமான்னு யார் தேர்ந்தெடுத்தது? நாம தானே தேர்ந்தெடுத்து வர்றோம். ஃப்ரீவில்.
அந்த ஃப்ரீவில்ல நம்மளோட பொறுப்புணர்ச்சி இருக்குது. இங்கே வரணும், இங்கே போனால் இந்த பிரயோஜனம், அங்கே போனால் என்ன பிரயோஜனம் இருக்கும், சீர்தூக்கி பார்த்து வருவது. ஆக நாம் விருப்பப்படி தேர்ந்தெடுத்து செயல்படும் வாய்ப்பு மனிதர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மிருகங்களுக்கெல்லாம் அப்படி கொடுக்கப்பட்டில்லை. அவருடைய வாழ்க்கை எல்லாம் ஒரே மாதிரி ப்ரோக்ராம்டு லைஃப், அவ்வளோதான். இன்றைக்கி அந்தர் யோகம் இருக்குது, உத்தவகீதை பேசுகிறாங்க, போய் கேட்டுட்டு வரும்னு சொல்லிட்டு வேறு விலங்குகள் வருமானா ஒன்றும் வராது. ஆக இது மற்ற உயிரினங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, மனிதனுக்கு மட்டும்தான். இந்த மனித சரீரத்திலே வெளிப்பட்ட மனதை உடைய மனிதனுக்கு மட்டும் இந்த பண்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, தன்னை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத நமக்கு மட்டுமே உள்ள வாய்ப்பு இந்த பண்பு நமக்கு. சென்ற ஸ்லோகத்திலே 18வது ஸ்லோகத்தில் சொன்னார், சரணம் பிரபத்தே, நான் உன்னை சரணடைந்தேன்னு சொல்லி சொன்னான். சரணடைதல் என்பது வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. அதனால் இங்கே இந்த சரணடைதல் என்பது 2 நிலையில் பார்க்கலாம். ஒருத்தர் ஓடி வரார், எதிர வந்தவர் இடத்துல ஒரு கத்தியையோ துப்பாக்கியோ காட்டி சரணடைன்னு சொல்லி சொன்னால், இன்னும் குத்திடுவேன்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணுவோம்? அந்த பயத்தில் எப்போ ஆளை விட்டுடுன்னு சரணடையும் இல்லையா? அது விருப்பத்தின் அடிப்படையில் வரல, நமக்கு வேறு வழியே இல்லாத, வாய்ப்பே இல்லாத பயத்தினால நம்ம சரணடைந்திருக்கின்றோம். நமக்கு அங்கே சாய்ஸே இல்லை, நாம் தேர்ந்தெடுத்து அங்கே சரணடையலை. சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன். என்ன பண்ணுறோம்? வேறு வழி இல்லாத சரணடைஞ்சிடுறோம். அந்த இடத்துல உயிரை காப்பாற்றி கொண்டால் போதும் முதலில். அது முறைதான், அது சரிதான். ஆக எனக்கு வேறு வழி இல்லை, கதி இல்லை, அதனால் பயத்தினால் சரணடைந்திருப்போம். மன்னிக்கிறது கூட அப்படிதான். சில பேர் நம்ம மன்னிச்சோம் போன்னு சொல்லி சொன்னா நம்மளால வேற ஒன்றும் அங்கே பண்ண முடியாது. நம்மளால் வேறு எதுனா பண்ண முடிகிற அளவிற்கு சக்தி உடையவர்களாக இருந்து அவர்களை தண்டிக்க முடியும் என்றாலும் கூட தண்டிக்கப்பட வேண்டியவர்களை நாம் மன்னித்து விடுவது தான். அப்போ தான் அங்கே மன்னிப்புக்கு வேல்யூ இருக்குது. ஃபர்கிவ்னஸ் சொல்கிறோம் பாருங்க. அது நம்மளால் ஒன்றும் முடியாது, சரி உன்னை மன்னிச்சிடுறப்போன்னு சொல்லி சொல்கிறதுல அது மன்னிப்பு இல்லை. அங்கேயும் நமக்கு வேறு வழி இல்லாத அப்படி வார்த்தையை சொல்லி தப்பிச்சுக்கிறோம். ஆக நம்மால் இயலாமல் நாம் மன்னிப்பதோ சரணடைவதோ அதெல்லாம் என்ன? அதெல்லாம் சரணாகதி இல்லையா? பிறகு இங்கு சாஸ்திரத்தை சொல்லுகின்ற சரணடைதல் இருக்க, சரண்டர் டு காட், அது ஒரு வேல்யூவாக, பண்பாகவே சொல்லியிருக்கின்றது. இந்த இடத்துல பகவான் இடத்துல சரணடைகிறது ஒரு வீக்னஸ், பலகீனம் அப்படி சொல்லலை. இயலாமையால் சரணடைந்தால் அது பண்பு இல்லை, அது பலகீனம். நமக்கு பலம் இல்லை, வேறு வழி இல்லை, வேறு கதி இல்லை, இயலவில்லை, அதனால் சரணடைகின்றோம். ஆனால் எப்பொழுது சரணடைதல் இயலாமையினால் இல்லாமல் நம்முடைய ஃப்ரீவில் நாம சரணடைகின்றோமோ அது ஒரு பண்பு. இயலாமல் சரணடைவது பலகீனம். நம்மால் முடிந்தாலும் கூட ஃப்ரீவில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முழுமையாக நாம் தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு இருக்கு பாருங்க. அப்படி இருந்து நாம் செய்யும் பொழுது தான் அதுக்கு பேர் தான் சரணாகதி, தான் பண்புன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல தான் பண்பு. அந்த பண்பு தான் இங்கு சொல்லப்படுகின்றது. தேர்ந்தெடுத்து சரணடைகின்றோம், அப்பொழுது அது ஒரு வேல்யூவாக மாறுகின்றது. அது இன்னொன்று இருக்கு, சரியான இடத்தில் நாம் தேர்ந்தெடுத்து சரணடைய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இடம் இருக்க, அது சரியான இடமாக இருக்க வேண்டும். பொதுவாக சரணடைந்து விட்டால் அவருக்கு அங்கே சாய்ஸே இல்லை. சரணடைந்தவருக்கு வேறு சாய்ஸ் இல்லை. நம்ம யாரிடத்து சரணடைஞ்சிருக்கோம் அவருடைய பொறுப்பில் நம்ம ஒப்படைத்து விட்டோம்னு சொல்லி அர்த்தம். ஆனால் இங்கு சரண்டர் சாய்ஸில் வரணும்னு சொல்கிறார். நம்முடைய ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா? நம்மை நாம் சரியான இடத்தில் ஒப்படைப்பது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் பெண் பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தையருக்கு பெரிய பொறுப்பு என்ன இருக்குது தெரியுங்களா? நல்ல ஒரு பையன் கிடைச்சி அவனிடத்து திருமணம் செய்து வச்சுட்டு அப்பா வாழ்க்கையில் பெரிய ஒரு பாரம் இறங்கினா போல. பெரிய விஷயமா தான். இந்த காலத்தில் வேறு மாதிரி தவறான பழக்கங்கள் இல்லாத பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நல்ல ஒரு வரன் கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷப்படுறோம் பாருங்க. அது போல் இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நம்மை நாம் சரியான இடத்தில் ஒப்படைப்பது. அப்படி ஒப்படைத்து நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் சொல்கிறார். கீதையில் பகவான் அதை தான் சொன்னார். உத்தரேத் ஆத்மனோ ஆத்மானம், உன்னை நீதான் உயர்த்தி கொள்ள வேண்டும்.
உன்னை நீதான் உயர்த்தி கொள்ள வேண்டும். உன்னை நீயே உயர்த்திக்கொள். உனக்கு நீயே பகைவன் என்றெல்லாம் அங்கு சொல்லுகின்றார். அதுபோல இங்கும் உபதேசமானது ஆரம்பிக்கின்றது. நம்முடைய உயர்வுக்கோ நம்முடைய தாழ்விற்கோ வேறு யாரும் பொறுப்பில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவனோட சேர்ந்து கெட்டு போயிட்ட, இவனோட சேர்ந்து கெட்டு போயிட்ட, அப்படிலாம் இல்லை. அது சும்மா தப்பிச்சுக்கிறதுக்காக எஸ்கேபிசம். அதெல்லாம் யார் மீதும் பழி சுமத்துவது கூடாது. நான் தான் அதற்கு பொறுப்பு என்று நமக்கு நாமே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். யார் மீதும் பழி போடக்கூடாது. குருவை பார்த்து சிஷ்யன் சொன்னானா, என்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் நீங்கள் தான், நான் இல்லை என்று சொன்னானா. அப்ப குரு சொன்னார், அப்படிலாம் இல்லப்பா, நான் காரணம்னு சொல்லி சொன்னா அப்ப என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னார். எனக்கு பிடித்தவர்களை எல்லாம் நான் தேர்ந்தெடுத்து அவர்களை உயர்த்தலாமே, அந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கான இல்லை. இங்க உண்மை என்னவென்றால், எனக்கு அப்படி தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பே இல்லை. நீதான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நீதான் என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு வழிகாட்டுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். அப்ப சாய்ஸ் உனக்கு தான். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் சொல்றது போல. ஆனால் சிஷ்யன் சொன்னா, இல்லை இல்லை சுவாமி, நான் இப்படி இருக்க காரணம் நீங்கள் தான் சொன்னார். மறுபடியும் குரு சொன்னாராம், நான் இல்லப்பா, நீ என்னை பயன்படுத்தி கொண்டாய், அவ்வளவுதான். எல்லோரும் இருக்காங்க, என்னை பயன்படுத்திக்கிட்டாங்களா? நீ தான் என்னை பயன்படுத்தி கொண்டாய், அதற்கு நான் பயன்பட்டேன். நீ உயர்வதற்கு நான் ஒரு கருவியாக இருந்தேன், அவ்வளவுதான். நீ உயர வேண்டும் நினைக்கவில்லை என்றால் நான் உன்னை உயர்த்தவும் முடியாது. தர்க்க சாஸ்திரத்தில் அப்படிதான் சொல்லுவாங்களாம். போட் என்னை கரை சேர்த்து விட்டது, அப்படி இல்லையா. போட்டை நான் பயன்படுத்தியதால் நான் கரை சேர்ந்தேன், அப்படி அர்த்தம் எடுத்துக்கணும். தர்க்க சாஸ்திரத்தை எல்லாமே ரொம்ப தர்க்க ரீதியாக சொல்லுவாங்க, லாஜிக்கலாக சொல்லுவாங்க, சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆக அப்படி குரு எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் இருக்கார். அவரே அதை பயன்படுத்துவது யாருடைய பொறுப்பு? ரெஸ்பான்சிபிலிட்டி யாருடைய பொறுப்பு? சிஷ்யனுடைய பொறுப்பு அல்லது தேவையானவருடைய பொறுப்பு. அதனால தான் சொல்லுவாங்க, யாரையும் நாம் என்ன பண்ண முடியாதா, திருத்த முடியாது. அவர்களாக திருந்த வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு அந்த திருந்துவதற்கு நாம் ஒரு உதவியாக இருக்கலாம். இன்னொன்று சொல்லுவாங்க, யாரையாவது திருத்தி விடுகின்ற, உலகத்தை திருத்தி விடுகின்ற யாருன்னா புறப்பட்டாங்கன்னா, யூ வில் பி சக்சஸ்ஃபுல்லி டெஃபீட்டட். நீ வெற்றிகரமாக தோல்வி அடைவாய். என்ன, திருத்தவே முடியாது, நீ திருந்தி விடுவாய் என்ற. இதுதான் உண்மை. அவர்களாக திருந்த வேண்டும் நினைச்சாங்கன்னா நம்ம ஹெல்ப் பண்ணலாம். சில நேரத்தை வெள்ளம் மற்றெல்லாம் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. அப்போ ஹெலிகாப்டர்லாம் வரும். கடவுள் வரட்டுன்னு காத்திருந்தா என்ன ஆகுன்னா, கடவுள் தான் ஹெலிகாப்டர் வரட்டாருன்னு சொல்லி என்ன பண்ண, பயன்படுத்தி வெளியே வந்துடணும். ஆமாம், ஒருத்தர் அப்படி சொன்னாராம், கடவுள் வருவார். அப்புறம் கேட்டார், ரொம்ப ஜாஸ்தியான பிற்பாடு எல்லாம் சரியாயிடுது. அப்புறம் கேட்டார், கடவுளே நீங்கள் என்னை காப்பாற்றி உங்களுக்கு கூட்டிகிட்டே இருந்த வரலையே. ஏன்பா நான் 3 தடவை வந்தேனே. எப்போ சாமினா? ஹெலிகாப்டராக வந்தேன். இல்லை, அது யார் பின்ன, நீ வந்துட வேண்டியது தானே. நேராக சூழாயுதம் வச்சுக்கிட்ட நிற்பேன். நான் தான் அனுப்பி வச்சேன், ஏன் வரல என்ன. அது போலதான். ஆக இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றது, நம்மை உயர்த்துவதற்கும் தாழ்த்துவதற்கும். இவைகள் அனைத்தும் கருவிகள் தான். இதெல்லாம் கருவி தான். அதை பயன்படுத்துகின்ற பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. கர்த்தா நாம தான், பொறுப்பு ஏற்படணுமா. அதை அவன் பயன்படுத்தி முன்னேற்றத்தை அடைய வேண்டும். நல்ல விஷயம் இது. ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பகவான் சொன்ன வார்த்தை கொஞ்சம் தான், அதை ஒரே ஆசிரியர் சொல்லியிருக்க விதம் ரொம்ப அழகா இருக்கு பார்க்க. அதைத்தான் இங்கு முக்கியமான கருத்தாக பகவானும் பேசுகின்றார். அடுத்து ஒரு கருத்து, யார் மோட்சத்தை அடைவார்கள் சொல்லி சொன்னார். யாருக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது அவர்கள் தான் மோட்சத்தை அடைவார். சாமி, நாங்கள் மோட்சத்தை அடையிறதுலாம் இங்கே வரல, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படி சொல்லி சொல்லாதீங்க. எல்லா ஜீவர்களும் இறுதியில் அடைய வேண்டிய ஒரு நிறைநிலைக்கு பேர் தான் மோட்சம். மோட்சம் சொல்லி சொன்னா நிறைவு, திருப்தி, அமைதி, ஆனந்தம் சொல்லி பேர். மோட்சம் வேணுமானா வேண்டான்னு சொல்லலாம், ஆனந்தம் வேணுமானா என்ன சொல்லுவோம், வேண்டான்னு சொல்லி சொன்னா என்னவோ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமா, சந்தோஷம் வேண்டாம் யாரும் சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். ஆக யாருக்கு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கின்றதோ
அவர்கள்தான் மோட்சம் என்பதற்கும் கூட தகுதியானவர்கள் ஆவார்கள் என்று பகவான் இங்கு இந்த பொறுப்புணர்ச்சியை உபதேசமாக பண்பாக சொல்லுகின்றார். உலகத்தில் நிறைய பேருக்கு அறிவை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கிறதே இல்லை. அறிவை அடைய வேண்டும், அதற்காக யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கின்றாரோ உதவுவார்கள் அவர்களை நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய எல்லாருடைய துயரத்துக்கும் பெரும்பாலான காரணம் அறியாமை தான். பெரும்பாலான துயரத்துக்கு காரணம். அப்படி துயரத்தை உணர்ந்தவன் அதிலிருந்து விடுபடுவதற்கு கருவியாக அறிவை அடைய முயற்சி செய்ய வேண்டும். அந்த பொறுப்பு, அறியாமல் இருப்பவனுடைய பொறுப்பு என்ன? அறிவை அடைவது தான். ஆனால் அவ்வளவு சுலபமாக யாரும் அறிவை அடைவதற்கு முயற்சி செய்வதே இல்லை. நிறைய பேர் அறிவில்லாதே வாழ்ந்து போய்விடலான்னு முடிவு பண்ணிட்டார். ஆகவே என்ன நடந்தாலும் சில பேர் முடிவு செய்திடுறாங்களாம், என்ன பிறரையே பிளேம் பண்றது. அதுக்கு காரணமே நம்ம இடத்துல அறிவில்லை, பொறுப்பு இல்லைன்றது தான் அர்த்தம். இதெல்லாம் உலகம் தான் காரணம், அவர் தான் காரணம், இவர் தான் காரணம், எதிர் வீட்டுக்கார் காரணம், எங்க அப்பா காரணம், தாத்தா காரணம், மாமா காரணம், மகன் காரணம், மனைவி காரணம், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கிறோம். ஆக யார் அறிவை அடைய முயற்சி செய்கின்றார்கள் அவர்கள் தான் தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ள முடியும், உயர்த்தி கொள்ள வேண்டும். அறிவை அடைவதற்கு தயாராக ஆகணும்னு சொல்லி சொல்றார் முதல் உபதேசத்தை. அறிவை அடைவதற்கு நமக்கு பொறுப்பு இருக்கு, அதற்கு தயாராக வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? அதற்கு முன்பாக நம்முடைய மைண்ட் எப்பவுமே ஓப்பன் மைண்டா இருக்கணும்னு சொல்றார். திறந்த மனதோடு இருக்க வேண்டும். எங்கிருந்தெல்லாம் அறிவு நமக்கு கிடைக்குமோ அந்த அறிவை பெற்றுக்கொள்கின்ற மனோநிலை முதலில் நமக்கு இருக்க வேண்டும். மூடிடக்கூடாது. யாரும் சொன்னாங்க பாருங்க, கதவை திற காற்று வரட்டும்னா. மூடியே வச்சா ஏதோ ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு நடக்கிறதுனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? இதனால தான் அப்படி நடந்தது நாமளே ஒரு முடிவு பண்ணி அதை முடிச்சிடுறோம். அப்படி இல்லை, அவசரப்பட்டு அப்படி முடிவெடுக்கவும் கூடாது. இல்லை, ஆப்ரேஷன் தியேட்டரில் டாக்டர் அவசரப்பட்டு என்ன ஆகும்? எவ்வளோ பொறுமை வேணும் பாருங்க, எவ்வளோ பொறுமை வேணும். பொதுவாக சொல்ல, அவசரத்தில் அண்டாக்குள்ள கூட கை போகாதுன்னு, அப்புறம் எங்கள் குடத்துக்குள்ள கை போகிறோம். அவசரம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆக திறந்த மனதோடு ஆராய்ச்சி செய்து முடிவெடுக்கக்கூடிய குணம் இருக்கணும். இதெல்லாம் பொறுப்பா இருக்கிறவங்களால தான் இது செய்ய முடியும். ஆகவே இங்கு பொறுப்புணர்ச்சி என்பது இந்த இடத்துல ஆராய்தல் தான். இதுவும் ஒரு குணமே. மோட்சத்துக்கு வருகின்ற சாதகனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணமும் இதுதான், ஆராய்தல். இந்த ஆராய்ச்சியை சாஸ்திரத்தை பரீட்சா சொல்லுவாங்க. நமக்கும் பரீட்சை இருக்கு இல்லையா? எல்லா படிப்புக்கும் பரீட்சை வைக்கிறாங்க. வருஷம் முழுக்க படித்த அத்தனை விஷயங்களையும் அந்த 3 மணி நேரத்தில் தேர்வில் அந்த கேள்விக்கு மாணவன் எழுதுகின்ற பதிலை வைத்து அவன் எந்த அளவு படித்திருக்கான்னு முடிவு செய்து விடுகின்றார்கள். அப்படித்தானே? அதுதான் பரீட்சை. அதுக்காக ஒரு வருஷம் படிச்சது 10 வருஷமா பரீட்சை எழுதிட்டு உட்காந்துருப்பாங்க. இல்லை, அந்த 3 மணி நேரத்தில் போதும்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஆக எதையும் ஆராய்ந்து பார்த்து தான் முடிவெடுக்க வேண்டும். அப்படி யார் இந்த இடத்துல கிடைக்கின்ற அனுபவங்களை ஆராய்ச்சி செய்து முடிவெடுக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட மனதை உடையவர்களால் தான் தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ள முடியும். அதுக்காக கடைசி வரைக்கும் ஆராய்ச்சியே பண்ணிக்கிட்டு 90 வயசு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதுவும் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. அளவு வைத்து நன்கு யோசித்து ஒரு முடிவுக்கு வரணும். ரொம்ப முக்கியமான ஒரு பண்பாக, வாழ்க்கையில் தேவையான பண்பாக சொல்லுகின்றார். அவசரப்பட்டு முடிவெடுத்துடார். அப்படி முடிவெடுப்பதற்கு சாஸ்திரமும் கூட உதவி செய்கின்றது. நாம் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பாக இதை பற்றிய நூல்கள் என்ன சொல்லியிருக்கு? ஆகமேன பரீட்சா, அடுத்து அனுமானேன பரீட்சா. சில விதமான ஆதாரங்களை, காரணிகளை வைத்து கொண்டு இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அனுமானேன பரீட்சா. 3வது அனுபவேன பரீட்சா. நம்முடைய அனுபவம் கூட இதற்கு உதவி செய்யும். வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டிருப்போம்.
ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு அனுபவப்பட்டாலும் இந்த புத்திக்கு புத்தியே வர மாட்டுது சொல்லி சொல்லி சலிச்சுக்கிறோம். நாம் எத்தனை முறை அனுபவப்பட்டாலும் ஏன் இந்த இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நிறைய பேர் பார்த்து கேட்கறோம் இல்லையா? கேட்குறோமா இல்லையா? நிறைய நடக்குது. நமக்கே கூட நாமே கூட நம்ம நொந்து கொள்கின்றோம். ஆமாம், தன்னையே நோவனும் பிறரையே நோவனும் தற்காலமதை நோவனும் பந்தமானது தந்த வினையே நோவனும் பரமார்த்தம் ஏதுமறியன்னு சொல்கிறோம். இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது, சினிமா பாட்டு தான். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றம் இருக்கு. இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய சாராம்சம். இந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பகவான் சொல்றது. இப்போ பார்ப்போம் விஷயத்தை. பொதுவாக நார்மலாக இயல்பாக மனிதர்கள் சொல்லி சொன்னா ஒரு வார்த்தை சொல்றாருங்க, மனுவிடமிருந்து பிறந்தவர்கள் மனிதர்கள் சொல்றாரு. நம்ம மனுவையே கொளுத்திக்கிட்டு இருக்கிறோம். மனு நீதி நாள் நடத்துறோம். மனுன்னா இங்க என்ன, ஏதோ விண்ணப்பம் கொடுக்குது, அதுவும் மனு. அது இப்போ கோரிக்கை நாள் எப்படியோ மாற்றி வச்சிடுறாங்க. ஆக மனுவிடமிருந்து வந்தவர்கள் மனிதர்கள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற இவர்கள் இப்படிப்பட்டவர்களால் தான் தங்களை இந்த உலகத்தில் வாழ்ந்து உயர்த்தி கொள்ள முடியும். எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படி உயர்த்தி கொண்டு தன்னை மோட்சத்திற்கும் அழைத்து சென்று விடுகின்றார்கள், தன்னையே தான் உயர்த்தி கொள்கின்றார்கள். ரொம்ப அழகா சொல்றார். ஆராய்ச்சியை செய்தவர்கள், பரீட்சை செய்தவர்கள் சொல்லி சொல்றார். நமக்கு பரீட்சைலாம் காலேஜோட முடிஞ்சு போயிடுது, அது பள்ளிக்கூடத்தோட முடிஞ்சு போயிடுது. ஆனா வாழ்க்கையே ஒரு பரீட்சை தான். வாழ்க்கையே ஒரு பரீட்சை தான். ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கும். அப்படி இல்லாதனால தான் நிறைய நேரத்தை தடுமாற்றங்கள். உட்கார்ந்து யோசிக்கிறது நமக்கு நேரமே இல்லை. யார் சொல்றது கேட்கவும் நம்ம தயாரா இல்லை. ஏன்னா மனதுக்கு பெரிய ஒரு ஷட்டர் போட்டுவிட்டோம். தெருக்கி மூடி வச்சுட்டா என்ன பண்றது? வீடுகளில் சில நேரத்தில் வருவோம், வர நேரத்தில் ஏதோ ஒரு நடந்துகிட்டு இருக்கோம், வந்தவுடனே ஏதோ கேள்விப்பட்டிருப்போம், தையா தக்கான்னு குதின்னு குதிப்போம். அப்புறம் எல்லாம் முடிச்சு அவர் பேச வேண்டியதெல்லாம் வார்த்தையை பேசி எல்லார் மனதையும் புண்படுத்தி அமைதியான பிற்பாடு பொறுமையாக வீட்டில் இருக்கும் இதுதான் சொல்லுவாங்க. சொல்லும்போது அவர் சொல்ல, இது முதலே ஏன் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்ல விட்டாதானே என்ன, சொல்ல விடுறது இல்லையே, பாவம். அவங்க வாரி கட்டிக்குவாங்க எல்லாத்தையும். கஷ்டம்தான். ஆக எங்க பரீட்சை செய்பவர்கள், எதை பரீட்சை செய்பவர்கள்? லோக தத்துவ விசக்ஷணாக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை, விவகாரங்களை, தத்துவங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்பவர்கள், ஆராய்ந்தவர்கள். ஒவ்வொரு நிகழ்வையும் அனைத்தையும் ஆராய்ச்சி செய்பவர்கள். இப்போ ஆராயணம் சொல்லி சொன்னால் என்ன வேணும்னா, அறிவில் ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அறிவு பசி இருக்கணும். வயிற்றுக்கு எப்படி பசியோ அது போல் அறிவில் ஒரு பசி இருக்கணும். இது தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மையை உணர வேண்டும், எனக்கு சரியான அறிவு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதை உணர்ந்தும் இருக்கணுமா. அறிவு வரணும்னு சொல்லி உணர்ந்தும் இருக்க வேண்டும் சொல்றார். ஆக இந்த உலகை ஆராய்ச்சி செய்பவர்கள், அறிவில் ஆர்வம் கொண்டவர்கள், அவர்களே தங்களை உயர்த்தி கொள்கின்றார்கள். சமுத்தரந்தின்றார், தன்னையே அவர் உயர்த்தி கொள்கின்றார்கள். யாரை உயர்த்தி கொள்கின்றார்? தன்னையே தான் உயர்த்தி கொள்கின்றார். தன்னை அப்படி உயர்த்தி கொள்ளும்போது தன்னை சுற்றி இருப்பவர்களும் நிச்சயமா அவர்களுக்கும் அந்த விதமான தெளிவும் அறிவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களும் உயர்வார்கள். ஆனால் இங்க முக்கியம், நம்மை நாம் உயர்த்தி கொள்வது. தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்கின்றார்கள். யாரால்? யாருடைய துணையால்? ஆத்மனா ஏவ, தன்னையே தன்னாலேயே தன்னை உயர்த்தி கொள்கின்றார். அதான் சொல்றார். யார் மோட்சத்தை அடைவார்கள்? யார் இந்த உலகத்தை ஆராய்ச்சி செய்கின்றார்கள் அவர்கள். மோட்சம் சொல்லி சொன்னால் ஞாபகம் வச்சுங்க. எடுத்தோடனே மோட்சம்னா ஒரு மாதிரி இருக்குது சுவாமி, அதுக்கெல்லாம் நாங்கள் வரல. ஏதோ வந்தோமா, சாமி கும்பிட்டோமா, ஏதோ பிரசாதத்தை வாங்கினோமா, ஏதோ நாலு நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா அதை கேட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படிலாம். அதுவும் சரி, தப்பு இல்லை, அதுக்காக மட்டும் வரல. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் நிறைவடையும் பொழுது இந்த பிறவியை முழுமை செய்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு இறுதி லட்சியமாக சாஸ்திரம் நமக்கு சொல்லியிருக்கிற விஷயம்தான் மோட்சம். மோட்சம் சொல்லி சொன்னால் இந்த உலகத்திலே இந்த உடலோடு குறைவுடைய இந்த உடலோடு குறைவுடைய இந்த உலகத்தோடு அபூர்ணமான
இந்த எல்லா மனிதர்களும் நம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுதும் கூட நம்முடைய மனதில் நாம் பெறுகின்ற ஒரு அமைதி, நிறைவு, ஆனந்தம், திருப்தி, இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா நிம்மதி. அதை அப்படி சொல்லணும், நிம்மதி சொல்ல. எங்கே நிம்மதி சொன்னாங்க, அடுத்த வார்த்தை சொல்லக்கூடாது. வீட்டில் நிறைய பேர் இருக்காங்களே, எங்கே மனிதர்கள் இல்லையோ சொன்னால் அப்புறம் ரொம்ப போயிடும். அங்கே போனால் எனக்கு காஃபி எப்படி கிடைக்கும், பசி, சாப்பாடு யார் கொடுப்பான்? இப்போ போல அவங்க இருப்பாங்க. ஆக யார் அறிவை அடைகின்றார்களோ, அறியாமையை தியாகம் செய்கின்றார்களோ, அவர்கள் தங்களை தாங்களாக உயர்த்தி கொள்கின்றார்கள். உயர்த்துதல் சொல்லி சொன்ன அவர்கள் அப்போ எங்கேயோ விழுந்திருக்கிறாங்க சொல்லித்தானே அர்த்தம், தாழ்ந்திருக்கிறார்கள் சொல்லித்தானே அர்த்தம். எதில் விழுந்து கிடக்கிறார்கள் சொல்லி சொன்ன அழகான ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். அசுப வாசனா, தவறான சில விதமான வாசனைகள், துர்குணங்கள், அதனால் அவர்கள் என்ன விழுந்து கிடக்கிறார்கள். ஒரு மனதில் அவ்வளவு இருக்கு, நிறைய இருக்கு, அதிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அசுப ஆசையா சமுத்தரந்தி, அசுப வாசனைகளிலிருந்து, எல்லா விதமான தவறான எண்ணங்கள், சிந்தனைகள், தவறான விஷயங்களிலிருந்தும், காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் முதலிய குணங்களிலிருந்து, பொய்யினேன், கொலையினேன், இன்னருள் அறிந்த நிலையா தன்மையேன், வெய்யனேன், வெகுளியேன், வெறியனேன், சிறியனேன் என்று என்னை விட்டுவிட நினைவுகளில் தட்டழிவதல்லாது வேறு கதி ஏது புகழ்வாய் சொல்றார் தாய்மார். எல்லா விதமான துர்குணங்களும் என்னிடத்துல இருக்கின்றார். எத்தனை விதங்கள் தான் கற்கினும் கேட்கினும் இதயம் ஒடுங்கவில்லை, யானின் அகந்து தான் எல்லளவும் மாறவில்லை, என் சித்தமிசை குடிகொண்டது ஈகையோடு இறக்க என் ஜென்மத்தும் நான் அறிகிலேன்னு சொல்றேன். சீலமுடு தவ விரதம் ஒரு கனவிலாயினும் ஜென்மத்தும் நான் அறிகிலேன்னு சொல்றேன். இப்படிப்பட்ட நிறைய விதமான குணங்கள்லாம் இருக்கு. பகவான் தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்துல ஆசுரி சம்பத்தாக நிறைய சொல்றார். நாம சில குணங்களை எல்லாம் நமக்கு சரியானதான் நினைச்சிருப்போம், அதுவும் நம்முடைய அறியாமை தான். தெரியும் போதுதான் தெரிகின்றது, ஓஹோ இது தவறு போல இருக்கு, இவ்வளவு நாள் கடைபிடிச்சிட்டுனே, அப்படி நிறைய பேர் இருக்கிறோம் நம்ம. ஆக அதிலிருந்தெல்லாம் தன்னை ஆராய்ச்சி செய்து எதெல்லாம் தவறோ அதிலிருந்து தன்னை மாற்றி திருத்தி அமைத்து கொண்டு வாழ்க்கையை சிறப்பு செய்து கொள்ள வேண்டும். ஆக அசுப குணத்தில் இருக்கும் பொழுது நாம் துயரப்படுகின்றோம். நல்ல குணத்தில் இருக்கும்போது சந்தோஷம், மகிழ்ச்சி, இயல்பாக, நல்ல குணத்தில் மனமும் அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். தேவையான நல்ல குணத்தில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆகவே யார் இந்த மோட்சத்தை அடைகின்றார்கள் சொல்லி சொன்னால் பதில், யார் தங்களை உயர்த்தி கொள்ள தாங்களே பொறுப்பெடுத்து கொள்கின்றார்களோ. இதை குழந்தையிலிருந்து குழந்தைங்களுக்கு, உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பு, அந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களும் சொல்லிக் கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் நம்மையே சார்ந்து இருக்கிற போலையும் பண்ணிடக்கூடாது. நிறைய பேருக்கு நம்மையே சார்ந்து இருக்கணும் எல்லாவற்றிலும். 70 வயசுல நம்மளை கேட்டுட்டு தான் நம்ம பையன் செயல்படணும்னு சொல்லி சொன்னா நம்ம பையனை சரியா வளர்க்கலன்னு அர்த்தம். ஆமாம், நம்ம என்ன பில்கேட்ஸ் பெரிய அட்வைசராக இருந்தோம், நம்ம பேச்சு கேட்கணும், அது வேற, என்ன கேட்கறதே இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆக ரொம்ப அழகா சொல்ல, யாருக்கு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்ச்சி இருக்கின்றதோ அவர்கள் தான் தங்களை உயர்த்தி கொள்வார். எல்லா வகையிலும் அந்த சுய பொறுப்புணர்ச்சி இருக்கணுங்க. நிறைய பேர் பொறுப்பு இல்லாமலே வாழ்ந்து போயிடுறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அம்மா என்பது ஒரு பொறுப்பு, அப்பா என்பது ஒரு பொறுப்பு, மகன் என்பது ஒரு பொறுப்பு, தாத்தா என்பது ஒரு பொறுப்பு, எல்லாம் பொறுப்பு தான். ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாம் பொறுப்பு தான். இதுல இன்னொரு கருத்தும் இருக்கின்றது. வாழ்க்கையில் நாம் அடைவது, நடப்பது எல்லாம் எது காரணம் சொல்லி சொன்னா அது ஃப்ரீவில்லா அல்லது ஃபேட்டா? இது ஒரு பெரிய ஒரு டிபேட் இருக்கு நமக்கு. நம்முடைய முயற்சியா அல்லது விதியா? ஊழா அல்லது முயற்சியா? குறள்ல ஊழ் என்றும் சொல்லி இருக்கிறது, அடுத்து முயற்சியையும் சொல்லி இருக்கின்றது. முயற்சி ஊழையும் வென்று விடும் சொல்லி இருக்கு. 2 குறள் இருக்கு பாருங்க. ஊழினும் பெருவெளி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். தெய்வந்தான் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய் வருந்த கூலி தரும் சொல்லியிருக்கு. ஊழையும் சொல்லியிருக்கு, சுய முயற்சியும் சொல்லியிருக்கு. யோசித்தால் புரியும், எல்லாமே ஒன்றுதான் என்பது நமக்கு புரியும்.
எல்லாவற்றிலும் நமக்கு சாய்ஸ் இருக்கு. அந்த சாய்ஸை பயன்படுத்துகிற ஃப்ரீ வில் நமக்கு இருக்கு. இப்போ இந்த முயற்சியின் பலன்தான் அடுத்து நடக்க போகிற விஷயத்துக்கு ஆதாரம். அதுதான் வித்து, அதுதான் காரணம். அப்போ பிரசன்ட் ஃப்ரீ வில் தான் ஃபியூச்சர் ஃபேட்ன்றாங்க. இப்ப நம்முடைய சுய முயற்சியால் செய்த செயல்தான் வருங்காலத்துடைய விதி. இன்று என்ன சாப்பிட்டோமோ அதுதான் நாளைய ஆரோக்கியம். டாக்டர் இடத்துல போன உடனே கேட்பார், நேற்று என்ன சாப்பிட்டீங்க? 5 பரோட்டா சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்ன. ஆமா ஆமா கரெக்ட் தான், நல்லா நேற்று சாப்பிட்ட உணவுடைய ஆரோக்கியம் தான் இன்னைக்கு இன்றைய ஆரோக்கியம். எந்த உணவு சாப்பிட்டோமோ அதுதான் நிர்ணயிக்கின்றது. ஆக பிரசன்ட் ஃபேட் முன்பு நாம் பயன்படுத்திய ஃப்ரீவில்னுடைய ரிசல்ட்னு சொல்றார். இப்போ நாம் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அது நாம் முன்பு செய்த நம்முடைய ஃப்ரீவில்னால செய்தனுடைய ரிசல்ட் இதுன்றார். ஏற்கனவே நாம் செய்த முயற்சியுடைய விளைவு தான் இப்பொழுது உள்ள விதி, தலைவிதி அல்லது ஃபேட்னு சொல்றது. ஆக ஃபாஸ்ட் ஃப்ரீவில் தான் ப்ரெசன்ட் ஃபேட்னு சொல்றோம். தலையெழுத்து சொல்றோம். அதுதான் தலையெழுத்து. தலையில் எழுதிட்டார் அப்படிலாம் இல்லை இல்லையா, அது மண்டையில் ஜாயிண்ட், அது வேற. அது தலையெழுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். நிறைய நம்பிக்கைகள் சரியா தவறான்னு இப்போ யோசிக்க வரல, அப்படிலாம் நம்ம நம்புறோம். ப்ரெசன்ட் ஃப்ரீவில் தான் ஃபியூச்சர் ஃபேட்ன்றாங்க. இப்போ நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பது ஃபியூச்சர் ஃபேட்டாக இருக்க போகின்றது. ஆக இருப்பது என்னவா? ஒன்றே ஒன்று தான் இருக்கா, ஃப்ரீவில் தான் இருக்கு. நம்ம முன்ன தெரிகின்றது விஷயங்கள், விவகாரங்கள். அதை நாம் நம்முடைய ஃப்ரீவில்ல பயன்படுத்தி அதை எப்படி உபயோகப்படுத்துகின்றோம், பயன்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்து தான் எல்லாம் அமைகின்றது. ஆகினால் ஒரு வகையில் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது ஃப்ரீவில்ல தான் குறிக்கின்றது. எல்லாரும் ஃப்ரீவில் கொடுத்துருக்கு, எல்லாம் இருக்கு. எதை பயன்படுத்தணும் யார் கையில் இருக்கு? நம்ம கையில் தானே இருக்கு. ஆக முயற்சி ஒன்றுதான் நம்ம இடத்துல இப்பொழுதிற்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு விஷயமாக இருக்கின்றது. தான் ஃப்ரீவில் சொல்றோம். ஆக முன்பு செய்த முயற்சி தான் இப்பொழுது நமக்கு விதியாக இருக்கின்றது. இப்ப செய்கின்ற முயற்சி வருங்கால விதியாக வரப்போகின்றது. இப்ப செய்கின்ற விஷயம் முயற்சியானது எதிர்காலத்தை நிர்ணயிப்பதாக இருக்கின்றது. ஆக பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, நீதான் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றாய். பந்தமும் மோட்சத்துக்கும் காரணம் நீயே ஆவாய்ன்னு சொல்லிடுறார். நீ நிர்ணயிப்பது தான். நன்றும் தீதும் பிறர் தர வாரான்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் நம்ம தர்மத்தினுடைய அஸ்திவாரமான வார்த்தைகள் தான், மந்திர வார்த்தைகள் போல. எதுவுமே நாம் பெற்ற எல்லாமே நம்முடைய கருத்து, அதனுடைய விளைவு தான். அது நம்ம தர்மத்தினுடைய ஆதாரமான அடிப்படையான மாற்றமில்லாத டைம் டெஸ்டட் நாலேஜ் சொல்றாங்க பாருங்க, அது போல கருத்துக்கள் இதெல்லாம். இந்த கருத்து இல்லைன்னா பல விஷயத்துக்கு நாம பதிலே சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் தீர்வு, பல விஷயத்துக்கு தீர்வு இந்த வார்த்தைகள். ஆகவே நீ இந்த உலகத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பயன்படுத்தி உன்னை நீ உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது நீ உன்னுடைய பரீட்சை இருக்கே, இந்த ஆராய்கின்ற மனதை நீ வளர்த்துக்கொள் சொல்ற. ஆராய்ச்சி செய்ய மனநிலைக்கு நீ வர வேண்டும். அதான் ரொம்ப அழகா சொன்னார். கான்டம்ப்ளேட்டட் மைண்ட், அனலைசிங் மைண்ட் அண்ட் மெடிடேட்டிங் மைண்ட் சொன்னார். எந்த ஒரு விஷயத்தை நன்கு ஆராய்ச்சி செய்கின்ற மனது, கான்டம்ப்ளேட் பண்றதுனா இதுவா அதுவா அப்படிலாம் நிறைய யோசிக்கிறது. அப்படி பிறகு அனலைசிங் மைண்டு, அதை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்வது. சரி, அடுத்து மெடிடேட்டிங் மைண்டு சொல்லி சொன்னால் அமைதியாக உட்காந்து ஒரு முடிவுக்கு வருவது. அந்த மனநிலைக்கு வந்துடணும்னு சொல்கிறார். கான்டம்ப்ளேட்டிங் மைண்ட், அனலைசிங் மைண்ட், மெடிடேட்டிங் மைண்ட் சொல்லி சொல்கிறார். ஆனால் இப்போ யாரும் அப்படி பண்ணுறதில்லை. உடனே ஜட்ஜ்மெண்ட், உடனே பிடி சாபம் போல. அந்த காலத்தை முனிவர்கள் கொடுப்பாங்க, இன்னைக்கு வீட்டிலே அதான் நடக்குது. உடனே இதுதான் முடிவு. அதுல இன்னொரு தகராறு இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதுல நான் மாறவே மாட்டேன், அவ்வளவுதான். இல்லைங்க தப்பு, எனக்கு தப்புன்னு தெரிஞ்சாலும் நான் அதுல இருந்து வரமாட்டேன். இது என்ன? அப்ப நாம வளரவே மாட்டோம், நம்மையே நாம் வீணாக்கி கொள்கிறோம்னு சொல்லி அர்த்தம். இந்த பட்டுப்புழு இருக்கே, அதுக்குள்ளவே இருந்துருந்தா எப்படி வளர்ச்சி அடையும்? அது போல
நமக்கு நாம ஒரு வட்டத்தை வைத்துக்கொண்டு அது வெளியே வர்றதே இல்லை. வரவே மாட்டேன்னா என்ன பண்ண முடியும்? ஆகவே நம்முடைய கவனக்குறைவினால் நாம அடைந்த பிற்போக்குத்தனம் அல்லது பின்னேற்றத்தை எல்லாம் ஆராய்ச்சி செய்து வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கான விஷயங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, முள் குத்திடுச்சுன்னு சொல்றோம். முள்ளா ஓடி வந்து நம்மளை குத்திச்சு, ஓடி வந்து முள்ளு நம்ம காலை குத்திடுச்சு. குனிஞ்சு போயிருக்க மாட்டோம். அந்த காலத்து வீடெல்லாம் நிலை இடிச்சிடுச்சின்னும், அது ஓடி வந்து அடிச்சது, நாம தான் போய் இடிச்சுக்கிட்டோம். அதுல இருந்து தெரியுது, நம்முடைய செயல்களை, நம்முடைய கவனக்குறைவால் நாம் நடந்து கொண்ட விஷயங்களை பிறர் மீது பிறவற்றின் மீது பழி போடுகின்ற விஷயங்கள் இதெல்லாம் முள் குத்திடுது. பிறரை பிளேம் பண்றது, இதெல்லாம் நாம் சரி செய்து கொள்வோமா சொன்னா சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை, பிறரையே பிளேம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நாமும் வளருவதற்கு தயாராக இல்லை என்று அர்த்தம். ஆனால் பகவான் சொல்லுகின்றார், உன்னை நீ உயர்த்தி கொள்ளத்தான் வேண்டும் வேற சொல்லிடுறார். இதெல்லாம் எங்க தெரியுது? இந்த நூல்களை படிச்சா தானே தெரியுது, சாஸ்திரங்களை நம்ம விசாரம் செய்தா தானே தெரியுது. சமுத்தரந்தி ஆத்மானம், ஆத்மானம் ஆத்மனைவா. உன்னாலேயே உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அசூப வாசனைகளை எல்லாம் நீ என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி செய்து நீக்கிக்கொள். உன்னிடத்தில் உள்ள அசுர குணங்களிலிருந்து வருகின்ற துயரத்திலிருந்து விடுதலை பெற்றுவிடும். அப்படி விடுதலை பெற்று உன்னையே நீ உயர்த்திக்கொள் சொல்லி சொல்ற. அப்ப நம்முடைய தாழ்மைக்கு எது காரணம்? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆராய்ச்சி செய்யாத மனநிலையில் உள்ள துர்குணங்கள், அசூப வாசனைகள், தவறான சிந்தனைகள், தெளிவில்லாத முடிவுகள், நாமே உறுதி செய்து கொண்ட சரியில்லாத சில முடிவுகள் தான், தீர்மானங்கள், நிர்ணயங்கள் தான் காரணம். ஆகவே என்ன பண்ண, உலகத்தை பரீட்சை பண்ணுன்னு சொல்றார். பரீட்சை செய்யாதவர்களால் அவர்களை அவர்கள் உயர்த்தி கொள்ள முடியாது. பரீட்சை லோகான் கர்மச்சித்தான் பிராமணக நிர்வேதமாய. உலகத்தை பரீட்சை பண்ணுன்னு சொல்றார். உலகத்தை நன்கு ஆராய்ச்சி செய்ய சொல்றார். உண்மையை நீ கண்டுபிடின்னு சொல்றார். ஆக பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களால் தான் உயர்த்தி கொள்ள முடியும். பொறுப்புணர்ச்சி இல்லாதவர்களால் அவர்கள் தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ள முடியாது, மோட்சத்தை அடைய முடியாது. ஆகவே இங்க சொல்றார், முதல் உனக்கு நீதான் பொறுப்பு. முதல் வார்த்தை சொல்லிட்டார், உனக்கு நீதான் பொறுப்பு, வேற யாரும் பொறுப்பு இல்லை, நீ பொறுப்பு இல்லாதவனா இருக்காதுன்னு சொல்றார். இந்த உலகம் ரெண்டு விதமா நமக்கு உதவி செய்ய தயாரா இருக்கான். நம்மை உயர்த்தி கொள்ளவும் உதவுவதற்கு தயாராக இருக்கின்றது. பகவத்கீதை படிக்க ஆர்வம் இருந்தா சொல்லி கொடுக்கறது ஆள் இருக்கிறார், தேடினா கிடைக்கும், தேடினா கிடைக்கும். நம்மை தாழ்த்தி கொள்வதற்கும் இந்த உலகம் நமக்கு உதவ தயாராக இருக்கின்றது. தெரியவே தெரிஞ்சது தானே, கெட்டு போறது நிறைய வழி இருக்கு. அதான் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் சிகரெட்டுக்கு, ஃபர்ஸ்ட் லிக்கருக்கு யார் நோ சொல்றானோ அவன் தான் தப்பிச்சான். முதல்ல என்ன பண்ணுவோம், அதை நாம குடிப்போம், அப்புறம் அது நம்ம குடிச்சிடும். நண்பர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க, சும்மா வாப்போ ஒரு கம்பெனி சேர்க்குன்னு சொல்லுவாங்க. கடைகள் இருக்கே, இந்த பெரிய பெரிய மால்லாம் ஏசி போட்டு அழகா அடுக்கி வச்சு அது காலெல்லாம் போட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவார். அறிவு இல்லாமைய கூப்பிடுறாங்க, தெரியாமைய கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு தெரியும், வந்து பார்த்து அழகா பார்த்தோம்னா 100 பொருளை பார்த்தோம்னா ஒரு 10 பொருள் மனசுல உட்காந்துருக்கும். அவர் ஒரு 4 பொருளை வாங்கியே தீரணும்னு முடிவு பண்ணியிருப்போம். அதுக்காக தான் அங்கே கூப்பிடுறது, வேற ஒன்றும் இல்லை, வேற எதுக்கும் இல்லை. சும்மா ஏசி போட்டு உட்காரச்சு பணம் சும்மா வருது. நம்ம உறவுக்காரங்களா வந்து பார்த்துட்டு போட்டோம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போட்டோம், அப்படிலாம் இல்லை. ஆக நம்ம தாழ்த்துவதற்கு இந்த சமுதாயம் உதவ தயாராக இருக்கு, உயர்த்தி கொள்வது இந்த சமுதாயம் தயாராக இருக்கின்றது. இதில் எந்த பக்கம் நாம் என்பதை நாம தான் முடிவு செய்ய வேண்டும். இது நம்முடைய விருப்பம், ஃப்ரீவில். நம்முடைய ஆயுளையும் காலத்தையும் ஆரோக்கியத்தையும் எதற்கு பயன்படுத்த போகின்றோம்? நாள் ஓடிடுங்க, ஆரோக்கியமும் போயிடும்,
அப்புறம் எல்லாம் சிரமம் வரும்பொழுது என்னன்னு ஒரு கேள்வி வந்தால் பதிலே தெரியாது. எது எதுக்கு செலவு பண்ணியிருப்போம், ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நம்ம பணத்தை எது எதுக்கு செலவு பண்ணியிருப்போம், அதெல்லாம் யோசின்னு சொல்கிறார். ஆக எதற்கு என்பதை நாம் தான் நிர்ணயம் பண்ண வேண்டும். ஒருத்தர் சொன்னார், ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுக்கா அல்லது ஸ்பிரிட்டு பக்கம் போகிறதுக்கா, ரெண்டுத்தையும் நீயே முடிவு பண்ணிக்கிட்டார். ரெண்டுமே உலகத்தை வழங்கப்பட்டிருக்கு. ஸ்பிரிச்சுவலும் இருக்கு, ஸ்பிரிட்டும் இருக்கு. நீ எது என்று முடிவு செய்து கொள். ரெண்டும் தரத்துக்கு ஆள் இருக்குன்னு சொல்றார். உலகம் தயாராக இருக்கின்றது இல்லையா? சொல்றாங்க, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. ஆமா, உண்மைதானே. நீ எதை உபயோகப்படுத்து. அடுத்து 20வது ஸ்லோகத்துல இது நம்மை நாம் உயர்த்தி கொள்வதற்கு இது ஒரு கோணத்துல பகவான் இங்கு பேச போகின்றார். அது எந்த வார்த்தை சொல்றார் பார்த்துப்போம். முக்கியமாக மனிதனுக்கு அல்லது மனிதர்கள் விஷயத்துல சில பேர் சொல்றாங்களாம், எனக்கு நான் தான் குரு, ஆத்மா தான் எனக்கு குரு அப்படி சொல்லி சில பேர் சொல்றாங்க. உனக்கு அப்படின்னா எனக்கு அர்த்தம் என்னன்னா, உனக்கு நீயே குரு. இந்த வார்த்தையை முன்னிலையில சொல்லணும்னு சொல்லி சொன்னா உனக்கு நீயே குரு, தன்னிலையில சொல்லணும்னு சொல்லி சொன்னா எனக்கு நானே குரு. ரெண்டு விதம் இருக்கு. நான் சொல்றதா இருந்தா தன்னிலையில சொல்லணும்னு சொல்லி சொன்னா எனக்கு நானே குரு. வேற மாதிரி சொல்லணும்னா இன்னொருத்தர் சொன்னா உனக்கு நீயே குரு. இந்த ரெண்டு வார்த்தையை நல்லா எழுதி வச்சுக்கணும். அடுத்த செஷன்ல நாம அது கொஞ்சம் விசாரம் பண்ணணும். எனக்கு நானே குரு, உனக்கு நீயே குரு. அவனுக்கு அவனே குரு, ஆத்மாவுக்கு ஆத்மாவே குரு, அப்படியும் ஒரு வார்த்தை சொல்லலாம். இதில் பொதுவாக சொல்லணும்னு சொல்லி சொன்னா தனக்கு தான் தான் குரு, அவரவர்களுக்கு அவரவர்களே குரு. இந்த மனிதனுக்கு மனித விஷயத்தில் தனக்கு தானே குரு. இதுவும் ஸ்லோகத்துல வருது. அப்படி சில பேர் சொல்றாங்க. பல சமயம் நம்ம கேள்விப்பட்ட வாக்கியம் தான் இது, எனக்கு நானே குரு. இது வேற மாதிரி சொல்லுவோம், எனக்கெல்லாம் தெரியும், நீ ஒன்னும் எனக்கு சொல்ல வேண்டாம். சொல்றமா இல்லையா வீடுகள்ல? அது நம்ம பையன் சொல்லுவான், எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை போ, எனக்கு தெரியும் எல்லாம். இதெல்லாம் பல சமயம் நம்ம கேள்விப்பட்ட வாக்கியம்தான். பல சமயங்களில் சில சாதாரணமான வாக்கியங்கள், ஆனால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வாக்கியங்கள். அப்படி அந்த வார்த்தைகள் இதுவும் ஒன்று. அது சில நேரம் சொல்லும் பாரு, கல்லை கண்டா நாயக்கான, நாயக்கண்டா கல்லைக்கான அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுவோம்? ஏதோ நாய் வரும்போது கல்லை வச்சிருந்தேன், அந்த கல் இப்போ காண நாய் வந்துடுது, ஆனால் நாய் வராதபோது கல் இருக்கு, அப்படி அர்த்தம் இல்லை. ஒரு அழகான சிற்பம், நாய் சிற்பம், அதில் நாயாக பார்க்கும்பொழுது உருவத்தை ரசிக்கும்போது கல் மனசில் மறைஞ்சு போகுது. இல்லை எதனால் செய்யப்படுதுனோ கல் ஞாபகம் வருது, அந்த உருவம் அந்த சிற்பியினுடைய செய்த அந்த சிற்ப கலை மறைந்து போகுது. அதுதான் அர்த்தம். நான் வேற மாதிரி சொல்லுவோம், கல்லை கண்டான்னு. மரத்தை மறைத்தது மாமதை யானை சொல்றோம், அதே போலதான். யானையை பார்க்குற குழந்தை பயந்துக்குது, பெரியவங்க பார்க்குறாங்க, இல்லை இது யானை தான், பயந்துக்காத ஒரு உயிர் இல்லைன்னு சொல்கிறோம். அது நாம் யானையை பார்த்து ரசிக்கிறோம். ஒரு நல்ல மர வேலை தெரிஞ்ச கார்பெண்டர் இருக்கார், அவர் என்ன பண்ணுறது, இது எந்த மரத்தில் ஆனது, மரத்தை தான் யோசிப்பார். இன்னொரு உதாரணம் சொல்ல, பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம். நகை கடைக்கு இப்போ தீபாவளிலாம் வருது, எவ்வளோ நகை இருந்தாலும் நம்ம தாய்மார்களுக்கு அதில் திருப்தி கிடையாது, வாங்கி பீரோவில் சேர்த்துக்கணும். ஆண்கள் மட்டும் என்ன குறைவா என்ன, இப்போ அவங்கள எல்லாம் நல்லா வடக்கயிறு போல் போட்டுக்கிடுறாங்க கையில், காதல். அது இந்த ஊரில் பார்க்குற விசேஷம். நகை கடைக்கு போனால் நம்ம டிசைனை தான் பார்ப்போம், இந்த டிசைன் எப்படி, இந்த டிசைன் எப்படி, டிசைனை பார்த்து நம்ம வாங்க முயற்சி பண்ணுவோம். நகை கடைக்காரர் சொல்லுவார், இது இத்தனை கிராம், இத்தனை சவரன். அவருக்கு சவரன்லேயே கவனமாக இருக்கும், நமக்கு டிசைனில் கவனமாக இருக்கும். நம்ம கூட வந்தார் ஒரு ஏடிஎம் மிஷின், யார் ஹஸ்பண்டுக்கெல்லாம் வச்சிருக்க பேர் ஏடிஎம் மிஷின் பேர் வச்சிருக்கேன். அவருக்கு அவர் பேங்க் பேலன்ஸ்லேயே கவனம் இருக்கும். என்னடா பண்ணுறது என்ன, ஒருத்தர் பார்வை ஒவ்வொருக்கும். அதுதான் இங்கே சில வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்ட வார்த்தைகள், சகஜமாக உபயோகப்படுத்துகின்ற ஃப்ரேஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்.
ஆனால் அதோட அர்த்தம் என்னவென்று தெரியாமலே நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருப்போம். ஆகினால் எனக்கு நான் தான் குரு, உனக்கு நீ தான் குரு என்ற அந்த வார்த்தையை எப்படி சிந்திப்பது என்பதை அடுத்த செஷனில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே.